Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கின ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால்
எப்ராஹிமுக்கு நடை பயிவித்தது போல் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனவை கொட்ட மாட்டேன். எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதில். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். இஸ்ரேலின் நாயரே, செவி சாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் மலர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படைந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் அன்பு மாறாதது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் கடவுளின் பேரன்பை பற்றி பேசுகின்றது. கணவன் மனைவி உறவின் உருவகத்தை வைத்து தன் அன்பை வெளிப்படுத்திய இறைவன் தந்தை பிள்ளை, தாய் பிள்ளை உருவகத்தை பயன்படுத்தி தன் அன்புறவை வெளிப்படுத்துகிறார். அதேதான் ஓசையா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகிறார். பாருங்கள், ஓசையா நூல் 11வது அதிகாரம் இறைவார்த்தை 3. எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே என்று ஆண்டவர் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை, இந்த கடவுளின் பேரன்பை மனிதர்கள் உணர்வதில்லை என்பதையும் பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் என்று வாசிக்கிறோம். கடவுளின் அன்பை உணராத உணர்வற்ற மக்களாய் இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்தார்கள் என்று இதனால் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆக இங்கு நாம் காண்பது என்னவென்றால், கடவுள் அபரிவிதமாக தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனிதன் அதனை உணராமல் உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று காண்கின்றோம். இதை எப்படி சரி செய்வது? கடவுள் மாறாதவராக இருக்கிறார். அவரின் அன்பு அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதைதான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று காண்கின்றோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இப்படி விவிலியத்திலே பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் தன்னை விட்டு பிரிந்து போன மனிதர்களை எப்படி நோக்கி சொல்லுகிறார், அவர்களை எப்படி அணுகி சொல்லுகிறார், அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதையெல்லாம் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆக கடவுளின் தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவருடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார், எல்லாருக்கும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. மனிதன்தான் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும்.
கடவுளின் அன்பிற்கு பதிலிருப்பு செய்யும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களே கடவுளின் பேரன்பை மனிதன் தன்னுடைய வாழ்விலே உணர முடியும். அதற்கு முன்பாக மனிதன் ஏன் கடவுளின் பேரன்பை உணர்வதில்லை? அவருடைய அன்பிற்கு பதிலிருப்பு செய்ய முடியாத நிலையில் எதற்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 காரணங்கள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, கடவுளை பற்றி நினைக்காமல் இருப்பது. மற்றொன்று, உலகம்தான் எல்லாம் என்று இருப்பது. ஒன்று, கடவுளை பற்றி நினைக்காமல் இருப்பது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கடவுளை நினைக்காமல் வாழ முடியுமா? கடவுளை விட்டு அந்நியப்பட்டு வாழ முடியுமா? நாம் நினைக்கலாம், ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்கிறேன், நேரம் கிடைக்கின்ற பொழுது திருப்பலியில் பங்கேற்கிறேன், ஜெப தவ முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன். எப்படி நான் கடவுளை விட்டு அந்நியப்பட்டு இருக்க முடியும்? இந்த நிலையில் கடவுளுக்குரிய காரியங்களை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எப்படி நான் கடவுளை விட்டு விலகி நிற்க முடியும் என்கின்ற கேள்வி நம்மிலே எழுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உடல் கடவுளை நோக்கி வருகிறது, நம்முடைய சிந்தனை கடவுளை நோக்கி வருகிறதா? நம்முடைய உள்ளம் எங்கு இருக்கிறது? அதுதான் முக்கியம். எசையா நூல் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று எசையா கூறுகிறார். ஆண்டவர் கூற சொல்வதாக எசையா கூறுகிறார். வசனம் 10 வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படையச் செய், காதுகளை மந்தமாகச் செய், கண்களை மூடச் செய் என்று ஆண்டவர் சொல்வதாக எசையா கூறுகிறார். அதாவது அன்புக்குரியவர்களே, பெயரளவிற்கு கடமைக்கு நாம் கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது உள்ளார்ந்த வழிபாடை கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைக்கு எசையா இறைவாக்கினர் நம்மை அழைக்கிறார். பல தருணத்திலே நாம் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய உள்ளத்தையும் கடவுளுக்கு எதிராக வைத்துவிட்டு கடமைக்காக கடவுளை தேடி வரக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் பல தருணத்தில். அந்த நிலையிலிருந்து நாம் வெளிவருகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளை நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு அந்நியப்பட்டு விடுகின்றோம். அந்த உறவை சரி செய்யும் வரை நாம் கடவுளின் உடனிருப்பை உணர முடியாது. கடவுள் நம்மோடு தான் இருப்பார், ஆனால் அவருடைய பேரன்பை, அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, உலகம்தான் எல்லாம் என்று இருப்பது. இவ்வுலகில் வாழும் நாம் இவ்வுலக பொருட்களால் கவரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதனால் நம் எண்ணத்தில் உதிப்பது என்னவென்றால், மனிதனுக்கு தேவையானது அனைத்தையும் இவ்வுலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவ்வுலகம் தனக்கு கொடுப்பதால் இவ்வுலகத்தில் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது ஒரு மாயையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. மாயை உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாயை உலகிலே சிக்கி தவிப்பதால் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய உடனிருப்பை உணராமல் போகின்றோம். இவற்றிலிருந்து வெளிவர முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக காரியங்களை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எவை? அந்த காரியங்களால் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருப்பவை எவை என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்விலிருந்து கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை வெளியேற்ற முடியும். இல்லை என்றால் அவர்கள் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன், இந்த உலகத்திலே பிறந்து விட்டேன், எனவே நான் இதை செய்கிறேன் என்று நினைத்துமையானால் நிச்சயம் நம்மால் கடவுளுடைய உடனிருப்பை உணர முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலக கவர்ச்சியிலே வீழ்ந்து மடிந்து விடுகின்றோம். தொடக்க நூல் 2-3 அதிகாரங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது
அன்புக்குரியவர்களே, ஆதாம் ஏவாளும் இந்த நிலையில் தான் இருந்தார்கள். இந்த உலகம் கவர்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த கவர்ச்சியிலே மூழ்கி போனார்கள். அதனால் என்ன நடந்தது? கடவுள் அவர்களை தேடி வந்த பொழுதும் அவர்களால் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள் என்று விவிலியம் கூறுகிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பை பொழிவதற்கு தவறவில்லை. எப்படி அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்தார்களோ, எப்படி பாவம் செய்வதற்கு முன்பாக கடவுள் அவரோடு உறவாடினாரோ, அதுபோல அவர்கள் பாவம் செய்த பிறகும் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை தேடி வருகிறார் என்று விவிலியம் கூறுகிறது. ஆக கடவுள் தன்னுடைய தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறார். தன்னுடைய அன்பை பொழியக்கூடியவராக இருக்கிறார். நாம் அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. ஆக கடவுள் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை உணர, அந்த அன்பிற்கு பதிலிருப்பு செய்ய கடவுளை நாம் நினைவில் நினைப்போம், நம்முடைய சிந்தனையில் வைப்போம், நம் வாழ்வில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உலக மாயையிலிருந்து நாம் வெளிவருவோம், விடுதலை அடைவோம். அதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். அப்பொழுது கடவுளுடைய பேரன்பை நம்முடைய வாழ்விலே நிரந்தரமாக நம்முடைய உயிர் மூச்சின் ஆசையில் இருக்கும் மட்டும் அவருடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம்.
உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தே முடிவின்றி வாழ்த்துவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவுகிறக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறைவ கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.